ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது ஹீட் ஆனதும் மஸ்டர்டு கலந்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணுறேன். எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. இதோட 10 பல் பூண்டு ஆட் பண்ணுறேங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ண 2 ஆனியனை ஆட் பண்ணுறேங்க. இதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். அதோட கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆனியனும் டொமேட்டோவும் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளவும் புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் வெண்டைக்காவை சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அதோட வழுவழுத்தன்மை போகணுன்றதுக்காக கொஞ்ச நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேங்க. ரஞ்சனி அஞ்சரைப்பட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலே நல்லா குக் ஆகட்டும். இப்போ நான் டொமேட்டோவை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதை ஆட் பண்ணுறேன். 2 டொமேட்டோ ஆட் பண்ணுறேங்க நான். இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. அதோடு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் ரெட் சில்லி பவுடர் அதையே ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுறேங்க. ஆயிலில் மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இதை மிதமான தீயில் தான் செய்யணும். கருக விடக்கூடாது, கலர் மாறிடுங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் காய் வேகணும். இந்த டைமில் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை நான் கரைச்சி வச்சுக்கிறேங்க. காய் நல்லா குக் ஆனதும் நான் இப்போ அதை ஆட் பண்ண போகிறேன். ஒரு 70% காய் குக் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டர்மரன் வாட்டர் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க இந்த புளிக்குழம்பு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. புளியோட பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். தன்னால் ஆயில் பிரிஞ்சு வந்துடுங்க. அப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், சைட்லெல்லாம் ஆயில் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ குழம்பு ரெடிங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.